எதிர்கட்சியா இருந்தே அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 10ல் வந்து காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள்ல வந்து எதிர்கட்சியா இருந்தே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சி வந்து தன்னுடைய பிரயோகங்களை செலுத்தினாலும் மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு அரசுக்கு எதிராக இருந்தாங்கன்னா அங்க வந்து ஆளுங்கட்சியுடைய பிரயோகங்கள் வந்து செல்லுபடியாகாது. திமுக பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது திமுக அரசுக்கு ஒரு பாராட்டுன்னு தான் சொல்லணும். அதிமுக வந்து மெஜாரிட்டி இல்லாத ஒரு கண்டிஷன்ல தான் அங்க நிற்கும் போது 9 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுதான் நின்றுச்சு. ஆனா 23 தொகுதிக்கு அப்போ தேர்தல் நடந்தது. பெரும்பான்மையா ஜெயிச்சது திமுக. இப்போ இடைத்தேர்தல் அப்படின்றது இந்த கொண்டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அந்த இடைத்தேர்தல் முடிவுகள் வேற மாதிரி வரும். திருமாவளவன் கூட அந்த சந்தேகத்தை பிஜேபி மேலே போடுறாரு. பிஜேபி வந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க ட்ரை பண்ணுது. அதிமுகவில் ஒரு பெரிய செக்ஷன் வந்து பாமகவுக்கு ஆதரவாக நிற்குது. எப்படி எடப்பாடி ஒரு செக்ஷனோ அதே மாதிரி அதிமுகவில் ஒரு செக்ஷன் வந்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, இந்த 3 பேரும் வந்து பாமகவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஜெயலலிதா படத்தை போட்டு தான் பாமக தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தா 1 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வரும். 1 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வரும். எங்க 1 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வாங்கினாங்க பாமக? இல்லையே, 56,000 சம்திங் தானே. எங்க அப்போ இன்னொரு 50,000 வாக்குகள் எங்க போச்சு? மிச்ச 40,000 வாக்குகளை திமுக வாங்கியிருக்கு. எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு முதுகெலும்பு இல்லை. பாமகவுக்கும் இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கும் அதுக்கான முதுகெலும்பு என்பது அவங்களுக்கு இல்லை. நான் வந்து விஜயகாந்துக்காக உழைச்சேன், விஜயகாந்துக்காக கஷ்டப்பட்டேன், நான் வந்து அதிமுகவுக்காக தான் உழைச்சேன், இவ்வளோ நாள் நான் கட்சி நடத்துறதே அதிமுகவுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேம்பெயின். போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இப்போவும் 2000 வாக்குகளுக்கு மேலே தான் வாங்க முடியும். ஸோ தே ஆர் மிசரபிளி ஃபெயில்டு. கலைஞரை வந்து ஒரு சாதி பேரை சொல்லி திட்டி பேசுகிற இந்த பேச்சு, இந்த மாதிரி வெறுப்பு அரசியலை வந்து பாஜக வந்து இஸ்லாமியர்கள் மேலே பண்ணுறாங்க. இவங்க வந்து பிறமொழிக்காரர்கள் மேலே அந்த விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு தலைவராக உருவானமே தவிர எடுத்த கௌதம் டமால் டிமின்னு பேசி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதிக்கிறீங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது. தொடக்கத்திலிருந்தே 50,000 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு உண்மையாக இருக்கிறது. இதுல மற்ற கட்சிகள், குறிப்பாக பாமக தரப்புல இருந்தும் சரி, அதிமுக தரப்புல இருந்தும் சரி, பாஜக தரப்புல இருந்தும் சரி, சில விஷயங்களை முன்வைத்தார்கள். இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். முதல்ல இந்த வெற்றியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 60,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி திமுக. வெற்றின்றது வந்து திமுக இடைத்தேர்தலில் அவங்க கடைபிடித்த தந்திரங்கள், அது ஈரோடு கிழக்கா இருந்தாலும் சரி, விக்கிரவாண்டியா இருந்தாலும் சரி, அவங்க எல்லா ஆளுங்கட்சியும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு தந்திரத்தை தான் திமுக கடைபிடிச்சாங்க. அதாவது பகுதி வாரியாக வாக்காளர்களை பிரிச்சுக்கிட்டு அந்த வாக்காளர்களை நேரடியாக அப்ரோச் பண்ணி அந்த வாக்காளர்களை வந்து வாக்களிக்க செய்கிறது தான் அவங்களுடைய வெற்றின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயங்களை தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து அதை மேற்கொள்ளுது. இப்போது நடந்து முடிந்தது வந்து 13 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள், கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள், 13 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள். அதில் வந்து 10ல் வந்து காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. சில இடங்களில் வந்து அவங்க எதிர்கட்சியாக இருந்தே அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஆமாம், பல இடங்கள்ல. உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் வந்து எதிர்கட்சியாக இருந்தே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இடைத்தேர்தல்ன்றது வந்து வேற மாதிரி நடக்கலை, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அது நடந்திருக்கு. பாஜக வந்து 2 தொகுதிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க, லீடிங்கில் வந்திருக்காங்க. பாக்கி 10 தொகுதிகளுக்கு மேலே வந்து காங்கிரஸ் வந்திருக்கு. அப்போது காங்கிரஸ் லெட் அலையன்ஸ், என்டிஏ, இந்தியா கூட்டணி, அவங்க வந்து மேலே வந்திருக்காங்க.
ஸோ என்னதான் வந்து ஆளுங்கட்சி வந்து தன்னுடைய பிரயோகங்களை செலுத்தினாலும் மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அரசுக்கு எதிராக இருந்தாங்கன்னா அங்கே வந்து ஆளுங்கட்சியுடைய பிரயோகங்கள் வந்து செல்லுபடியாகாது. உத்தரகாண்ட் அதை உணர்த்துது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து திமுக பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது திமுக அரசுக்கு ஒரு பாராட்டுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி கள்ளச்சாராய சாவு பக்கத்திலேயே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் படுகொலை, அதை ஒட்டி எழுந்த ஒரு சட்டம் ஒழுங்கு விவாதம். 35% தலித்துகள் இருக்கக்கூடிய தொகுதி விக்கிரவாண்டி, 35% தலித்துகள் இருக்கக்கூடிய தொகுதி. ஆம்ஸ்டாங் படுகொலை என்பது வந்து தலித்துகள் மத்தியில் வந்து பெரிய அளவுக்கு அதிர்வை ஏற்படுத்திச்சு. அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அது வந்து எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி தான் நடக்குது ஆம்ஸ்டாங் படுகொலை. அப்போ தொடர்ந்து வந்து 40க்கு 40 வந்து திமுக ஜெயிச்ச பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் ஒழுங்குல ஒரு கிரைசிஸ் இருந்துகிட்டே இருக்கு. கள்ளச்சாராயமாகட்டும், ஆம்ஸ்டாங் படுகொலை, இந்த 2 விஷயமுமே வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டை கொண்டு போய் விதைச்சுது. அதுவும் விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் ஊரான கள்ளக்குறிச்சியிலேயே சாராய சாவு அப்படின்னு வரும்பொழுது அது வந்து அந்த மக்களுடைய மனசாட்சியை அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தலித்துகள் வன்னியர்கள் 43%, தலித்துகள் 35% இருக்கக்கூடிய தொகுதி அது. அதில் ஒன்று கள்ளசாராயத்தில் வரக்கூடிய பெண்கள் ஓட்டு, மற்றபடி ஓட்டுகளில் பெண்களுடைய ஓட்டுகள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அவங்களுக்கு. ஏன்னா கள்ளசாராயத்தை குடிக்கிறது ஆண்கள் தான். ஆனால் அந்த கள்ளசாராயத்தில் பாதிக்கப்படுறது பெண்கள். குடும்ப தலைவனை இழந்த பிறகு அந்த குடும்பம் படக்கூடிய கஷ்டத்தையும் அந்த சோகத்தையும் தாங்கிறது பெண்கள் தான். நான் நீங்கள் 1000 ரூபாய் அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும், அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாலும், இந்த மாதிரி கள்ளசாராயம் பெருகி ஆறாக ஓடக்கூடிய ஒரு சூழல்ல அந்த விழுப்புரம் மாவட்டம், அங்கே ஏற்கனவே கள்ளசாராய சாவு நடந்திருக்கு. விழுப்புரத்தில் மரக்காணத்தில் கள்ளசாராய சாவு நடந்திருக்கு, செங்கல்பட்டில் நடந்திருக்கு, அதோட தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சியில் நடக்குது. அப்போது அந்த கள்ளசாராயத்தோட தீமைகள், சாராய கடையோட தீமைகள், சாராயத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு வந்து இந்த கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே பெண்களை மையப்படுத்தி தான் அந்த கோரிக்கைகள் வரும். ஸோ அது வந்து பெண்களுடைய மனசை, கள்ளச்சாராய சாவுகள் என்பது பெண்களுடைய மனசை பாதிச்சு. அப்போது அதில் எடுத்த திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் எப்படி அப்படின்றது தான் விக்கிரவாண்டி தேர்தலுடைய ரிசல்ட். இப்போ நீங்கள் சொல்வது இப்படி புரிஞ்சுக்கலாமா? பெண்களை பொறுத்த வரைக்கும், விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக அரசு இந்த கள்ளச்சாராய சாவுக்கு பிறகு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்றதுல அவங்க திருப்தி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இது வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகல. கள்ளச்சாராய விஷயம் என்பது திமுக வெற்றியை தடுக்கலாங்க. வெற்றியை தடுக்காட்டினாலும் பாமக கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது. இந்த கணிசமான வாக்குகள் இந்த கள்ளச்சாராய சாவினுடைய எதிரொலி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் தானே? அப்படி நீங்க ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஆனா இன் ரியல் டேர்ம்ஸ்ல வந்து 43% வன்னியர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில 35,000 வாக்குகள் வந்து அவங்க ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்க. போன பார்லிமெண்ட் தேர்தலில் பாமக வந்து 35,000 வாக்குகள் அதிகமாக வாங்கியிருந்தாங்க. அதிமுக 60,000 வாக்குகள் கிட்டத்தட்ட வாங்கியிருந்தாங்க. அதிமுக வாக்குகளை வந்து எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமானும் பிரச்சாரம் பண்ணாரு, பாமகவும் பிரச்சாரம் பண்ணிச்சு. அதிமுக வாக்குகள் என்பது திமுகவுக்கு எதிரான வாக்குகள், திமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லாத வாக்குகள். நீங்க பாத்தீங்கன்னா அதுல இப்போ 35,000 + 21,000 தான் இவங்க வாங்கியிருக்காங்க. மிச்சம் 40,000 வாக்குகள் யாருக்கு போயிருக்கு? 2,000 வாக்குகள் தான் அதிகமாக சீமான் கட்சி வாங்கியிருக்கு. 10,000 வாக்குகள் அவ்வளோதான் வாங்கியிருக்காங்க. அப்போது மிச்சம் இருக்கக்கூடிய வாக்குகள் எங்கே போச்சு? டிஎம்கேக்கு போயிருக்கு. இன்டர்ன் வேற எந்த கட்சியும் போட்டியில் இல்லைல்ல, கணிசமாக வேற யாரும் வாங்கலை. அப்போது திமுக வந்து அதிமுக வாக்குகளை வாங்கியிருக்கு. அப்போது உண்மையிலேயே அந்த அவர்ஷன் இருந்ததுன்னா, கள்ளச்சாராயம் குறித்த அவர்ஷன், அந்த எதிர்ப்பு என்பது இருந்ததுன்னா, பெண்கள் மத்தியில் இருந்ததுன்னா 50% பெண்கள் தானே.
வாக்காளர்களில் 50%க்கு மேல பெண்கள் தான், வாக்களிக்க வர்றதுலயும் அதிக பர்சன்டேஜ் பெண்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது அந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கு போய் சேர்ந்திருக்காதுல்ல, பாமகவுக்கு தானே முழுக்க வந்திருக்கும். பாமகவால ஒரு 22,000 வாக்குகளுக்கு மேல அவங்களால தங்களுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகப்படுத்த முடியல. அப்படின்னா கள்ளச்சாராய சாவுகள் வந்து விக்கிரவாண்டி தேர்தலை வந்து பாதிக்கலன்னு தானே புரிஞ்சுக்க முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்? சரி, இப்ப பாமக கடந்த தேர்தலை விட கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஒரு 50,000த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறுவது அப்படின்றது வந்து அவங்க வந்து ஒரு வெற்றியா தான் பாக்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு தானே பாமகவுடைய வாக்குகள். அப்ப அந்த வாக்குகள் அதிமுகவினுடைய வாக்குகளாக ஏன் இருக்கக்கூடாது? அதிமுகவுடைய வாக்குகள் தான் அவங்க வாங்கியிருக்காங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. திமுக எதிர்ப்பு வாக்குகள் 22,000 வாக்குகளை அவங்க வாங்கியிருக்காங்க. மிச்ச 40,000 வாக்குகளை திமுக வாங்கியிருக்கு. அதிமுக வாக்குகளை திமுக வாங்கியிருக்கு. இது வந்து இந்த எலெக்ஷன் மெக்கானிசம்ல ஒர்க் பண்றதுல டோர் டு டோர் போறாங்க இல்லையா, இவங்க டோர் டு டோர் போறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது, அவங்கள கவனிக்கிறது, பேணுறது, பராமரிக்கிறது, இந்த வேலையை எல்லாத்தையுமே பண்றாங்க இல்லையா. அதுல வரக்கூடிய எஃபெக்ட் இந்த வாக்குகள், அதாவது திமுக கஷ்டப்பட்டு அமைச்சர்கள் 25 அமைச்சர்கள் அந்த தொகுதியில போட்டு ஒவ்வொரு வார்டு வாரியா பூத்து வாரியா அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணதோட தொடர்ந்து 1 மாசமா ஒர்க் பண்றாங்க அவங்க. அதோட எஃபெக்ட்னு சொன்னாலும் இன் டோட்டல் வந்து ஒரு அவர்ஷன் இருந்தா இந்த எஃபெக்ட் வராது. அதாவது நீங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போ ஹரியானா, உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்கள்ல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வெற்றி அடைந்திருக்கின்றது. அந்த வகையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளும் கட்சி, அதனாலதான் இதை வெற்றியை பெற்றது அப்படின்ற மாதிரி சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்றத உங்களுடைய கருத்து? அது வந்து சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு வந்து இப்போ போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து கேரளால நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்கு தான் விழுந்திருக்கு, ரைட்டுங்களா? எல்லாம் த்ரூ அவுட் ஸ்டேட்டே எக்ஸப்ட் ஒரே ஒரு கான்ஸ்டிடுவன்சி தவிர. இப்போ இந்த எலெக்ஷன்ஸில் வந்து ஒரு பாப்புலர் சென்டிமெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்காது. எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு தேர்தலில் கூட திமுக நிறைய ஜெயிச்சுது, இடைத்தேர்தலில் திமுக நிறைய ஜெயிச்சுது. அப்போ பாமக தயவோட தான் ஒரு 9 தொகுதிகளில் எடப்பாடி ஜெயிச்சு தன்னோட ஆட்சியை ரீட்டைன் பண்ணிக்கிட்டார். 2019 நாடாளுமன்ற தேர்தலோடு நடந்த இடைத்தேர்தல்கள்ல. அப்போ வந்து கிட்டத்தட்ட தினகரன் எம்எல்ஏக்கள் ஒரு 18 எம்எல்ஏக்கள் போயிட்ட அப்புறம் அதிமுக வந்து மெஜாரிட்டி இல்லாத ஒரு கண்டிஷன்ல தான் அங்க நிற்கும் போது 9 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுதான் நின்றுச்சு. ஆனா 23 தொகுதிக்கு அப்போ தேர்தல் நடந்தது, பெரும்பான்மையா ஜெயிச்சது திமுக. அப்போ இடைத்தேர்தல் அப்படின்றது கொண்டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கும் பட்சத்துல அந்த இடைத்தேர்தல் முடிவுகள் வேற மாதிரி வரும். இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பக்கத்துல கள்ளக்குறிச்சியில கள்ளசாராய சாவு நடக்குது. ஆம்ஸ்டாங் படுகொலைன்ற ஒரு மிகப்பெரிய தலித் தலைவருடைய படுகொலை நடக்குது. கள்ளசாராய சாவு பெண்களை பாதிக்கும், படுகொலை என்பது தலித்துகளுடைய மனசாட்சியை பாதிக்கும், ரைட்டுங்களா? சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு. இது ரெண்டுமே வந்து நான் சந்தேகப்படுறதுன்னா இந்த ரெண்டுமே விக்கிரவாண்டி தேர்தலை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு சதி திட்டத்தோட ஒரு பகுதியாக தான் இருக்குன்றது என்னுடைய சந்தேகம். இப்போ திருமாவளவன் கூட அந்த சந்தேகத்தை பிஜேபி மேல போடுறாரு. பிஜேபி வந்து தமிழகத்துல சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க ட்ரை பண்ணுது, அதோடைய கண்டினியூவேஷனான விஷயங்கள் தான் இந்த படுகொலைகள், இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு திருமாவளவன் வந்து முதல்வரை சந்திச்சுட்டு வந்தப்புறம் அவரோட பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அவருடைய சந்தேகமும் அதுவாக தான் இருக்கு. அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு, இது ஒரு அரசியல் சதி அப்படின்றது. ஏன்னா இவ்வளோ பெரிய கள்ளச்சாராய நெட்வொர்க் வந்து மொத்தம் ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. தமிழகத்துல 7 டிஸ்ட்ரிக்ட்ல கள்ளச்சாராய நெட்வொர்க் இருக்குது அப்படின்றது மதுவிலக்குத்துறையுடைய அனுமானம். கரெக்டா கள்ளக்குறிச்சியில ஒரு மெத்தனாலை வந்து இறக்கி அங்க வந்து, அதாவது இவ்வளோ பெரிய கேஸ் பேக்ல ஒரு ஊசியை சொருகிற கதை சின்ன காத்து வெளியில வருது. அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான ஸோ அந்த மனநிலையை எதிர்த்து போறது தான் இது. இன்னொன்று, பாமக ஓப்பனா ஓபிஎஸ் பாமக தனியாலாம் நிக்கல, பிஜேபியோட தான் நின்றுச்சு. பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி தானே அவங்களது, அண்ணாமலை தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் தான். பிஜேபி அதுக்குள்ள இருக்கு, பாமக இருக்கு,
ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி தினகரன் இருக்காரு. அதிமுகவில் ஒரு பெரிய செக்ஷன் வந்து பாமகவுக்கு ஆதரவா நிக்குது. எப்படி எடப்பாடி ஒரு செக்ஷனோ அதே மாதிரி அதிமுகவில் ஒரு செக்ஷன் வந்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, இந்த 3 பேரும் வந்து பாமகவுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. ஜெயலலிதா படத்தை போட்டு தான் பாமக தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க, முழுக்க பண்ணாங்க. ஸோ 2 பேருமே, சீமானும் சரி பாமகவும் சரி, அதிமுக வாக்குகளை குறி வச்சுது. 60,000க்கு அதிகமான வாக்குகளை குறி வச்சுது. ஆனா ஒரு 24,000 வாக்குகளை தான் அவங்களால திரட்ட முடிஞ்சது. மிச்சத்தெல்லாம் திமுக லவட்டிக்கிட்டு போயிடுச்சு. திமுக கிட்ட பறி கொடுத்துட்டாங்க அவங்க. சீமானுக்கு டெபாசிட்டே இல்லை. வேட்பாளர்கள் அறிமுகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல உங்களோட நான் பேசும் பொழுது, அதே சமயத்துல அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தது தொடர்பா நீங்க பதில் சொல்லும் பொழுது, இது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு முடிவு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னா, நம்முடைய வாக்குகள், அதாவது அதிமுகவினுடைய வாக்குகள் பாஜகவுக்கு போகணும், அதாவது பாமகவுடைய வேட்பாளருக்கு போகணும், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வேட்பாளருக்கு போகணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு எடப்பாடியினுடைய அந்த எண்ணம் பொய்த்து போயிருக்கிறது அப்படின்னு மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அவர் கண்ட்ரோல்ல இன்னைக்கு அதிமுகவுடைய அந்த வாக்கு வங்கியே இல்லை. அதிமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய, களத்துல வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வாக்கு சிதறி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வாக்கு, குறிப்பிட்ட தொகையிலான வாக்கு திமுகவுக்கே போயிருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அதிமுக வந்து சாமானியர்களோட கட்சி. வட மாவட்டங்கள்ல அந்த கட்சிக்கு வந்து உயிரை கொடுத்து நிற்கிறது தலித்துகள். ஏன்னா அதிமுக வாக் பண்ணது காங்கிரஸோட ஓட்டுல தான் அதிமுக நடந்தது. கருணாநிதி எதிர்ப்பு வாக்குகளுக்குள்ளதான் அதிமுக நடந்தது. அப்போ அதிமுகவுக்கு வந்து பாமக மாதிரி வன்னியர்கள் மட்டுமே ஓட்டு போட மாட்டாங்க, தலித்துகளும் ஓட்டு போடுவாங்க, மற்றவங்களும் ஓட்டு போடுவாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வந்து இப்போ பாமகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு அதிமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் காரணம். இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, போன பார்லிமெண்ட் தேர்தலில் சுமார் ஒரு 7,000 வாக்குகள் தான் வித்தியாசம் இருந்தது. ரவிக்குமார் போட்டி போட்டாரு விடுதலை சிறுத்தைகள் சார்பில், இன்னொருத்தர் போட்டி போட்டாங்க இந்த பார்லிமெண்ட் செக்மெண்ட் மட்டும். அப்போ வந்து ஒரு 7,000 வாக்குகள் தான் வித்தியாசம் இருந்தது. அந்த 7,000 வாக்குகள் வித்தியாசமா இருக்குன்னும் பொழுது அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தா, பாமக வந்து 35,000 வாக்குகள் வாங்கியிருந்தது. அப்போ 35,000 வாக்குகள் வாங்கின பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தா 1,00,000க்கு அதிகமான வாக்குகள் வரும். 1,00,000க்கு அதிகமான வாக்குகள் வரும். எங்க 1,00,000க்கு அதிகமான வாக்குகள் வாங்கினாங்க பாமக? இல்லையே, 56,000 சம்திங் தானே. எங்க அப்போ இன்னொரு 50,000 வாக்குகள் எங்க போச்சு? திமுக தூக்கிட்டு போயிடுச்சா? ஸோ அதிமுகன்றது ஒரு சாமானியர்கள் கட்சி. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் போட்டு பார்த்தாங்க. பாமகவுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க, பாமக அதிமுக அலையன்ஸ் வச்சுட்டு எடப்பாடியுடைய கால்குலேஷனும் பிஜேபியுடைய கால்குலேஷனும் 1,00,000 வாக்குகள். இது வந்து கிட்டத்தட்ட திமுக எதிர்ப்பை வந்து ஒருங்கிணைந்து கொண்டு போய் ஒரு எதிர்ப்பை செலுத்தி பார்க்கலான்ற ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்காக தான் மேலேருந்து கூப்பிட்டு சொல்லி தான் வந்து எடப்பாடியை புறக்கணிக்க சொல்கிறாங்க. எடப்பாடியை புறக்கணிக்கிறாங்க. இவங்க அதே மாதிரி அந்த கேப்பை டெக்னிக்கலாக பயன்படுத்தி அதிமுக வாக்குகளை பெறுறதுக்கு ஜெயலலிதாவோட படத்தை போட்டு இவங்களுடைய கேம்பெயின் டெக்னிக்கலா. அதிமுக களத்துல இல்ல, ஆனா அதிமுகவுக்காக ஜெயலலிதாவுடைய படம் பயன்படுத்தப்பட்டது. அதிமுக எங்களோடு தான் இருக்காங்கன்ற காமிக்கிற மாதிரி. சீமான் வந்து பாண்டிச்சேரியில ரூம் போட்டு 15 நாட்கள் அங்க போயிட்டு, நான் வந்து விஜயகாந்துக்காக உழைச்சேன், விஜயகாந்துக்காக கஷ்டப்பட்டேன், நான் வந்து அதிமுகவுக்காக தான் உழைச்சேன், இவ்வளோ நாள் நான் கட்சி நடத்துறதே அதிமுகவுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேம்பெயின் வந்து அவர் அதிமுக வாக்குகளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். அவரால் 2,000 சம்திங் வாக்குகள் தான் அதிகமாக வாங்க முடிஞ்சுது. போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இப்போவும் 2,000 வாக்குகளுக்கு மேலே தான் வாங்க முடிஞ்சுது. ஸோ தே ஆர் மிசரபிளி ஃபெயில்டு. இது இங்கே வந்து திமுக இறங்கி 6 அடிச்சிருக்கு, போட்ட பாலு வேஸ்ட்டு. உடனடியாக இப்போ தோல்வி அப்படின்னு வந்த உடனே எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு முறைகேடுகள்,
முறைகேடு ரொம்ப நடந்துச்சு, தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்றாங்க, இது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கிடையாது, இது வந்து அசம்பிளி எலெக்ஷன், அதாவது உள்ளாட்சி தேர்தல் கிடையாது, இது வந்து ஒரு அசம்பிளி எலெக்ஷன். தேர்தலை நடத்தக்கூடியது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் கிடையாது, இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துது. அப்படின்ற போது இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யாரு? பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவும் இந்த குற்றச்சாட்டை வைக்குது, அதாவது தேர்தலில் முறைகேடு நடந்தது. நாம் தமிழரும் வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள், பணம் கொடுத்தார்கள், பரிசு பொருட்களை கொடுத்தார்கள் அப்படின்றது. உண்மையிலே விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த அளவுக்கு பணம் புழங்கியதா? ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல். பணம் புழங்கியது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல வந்து எல்லா சைட்ல இருந்தும் பணம் கொடுத்தாங்க, பணம் புழங்கியது. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, உங்களோட தேர்தல் ஆணையம், மத்திய தேர்தல் ஆணையம் 7 மாநிலங்களில் பைப்போல் நடக்குது. விக்கிரவாண்டியில் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் இருக்கு அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கலாமே. தேர்தல் ஆணையத்தை நாடலாமே, தள்ளி போடலாமே தேர்தலை. இல்லை, ஒருவேளை தேர்தல் ஆணையத்தை நாடி தேர்தல் ஆணையம் வந்து தள்ளி போடல அப்படின்னா நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தையே நாடலாமே, உச்ச நீதிமன்றத்தை நாடலாமே. உங்க ஐடி டிபார்ட்மெண்ட் எங்க போச்சு? உங்க அமலாக்கத்துறைகள்லாம் எங்க போச்சு? மத்திய அரசோட ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சு செக் பண்ணியிருக்கலாமே. வெள்ளூர்ல வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முறைகேடுகள் நடக்குதுன்னு கதிரானந்த பிடிச்சது வந்து இன்கம் டேக்ஸ். ஆர்கே நகர் தேர்தலில் முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கரை பிடிச்சது இன்கம் டேக்ஸ். அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? மத்திய அரசு ஏஜென்சிகள்லாம் எங்கே போச்சு? அவங்க தான் உங்களுடைய ஏவலாட்கள் தானே. நீங்கள் அவங்கள ஏவி இருக்கலாமே, ஏவிட்டு அது ஒரு கேஸ் ஆக்கிட்டு அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாமே. முறைகேடுகள் அப்படின்னு மோசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாமே. முறைகேடுகள் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், முறைகேடுகள் தான், அப்படி தான் பண்ணாங்க, அதெல்லாம் இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனால் அதை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு முதுகெலும்பு இல்லை. பாமகவுக்கும் இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கும் அதுக்கான முதுகெலும்பு என்பது அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்து முறையான ஃபைட்டை கொடுக்கல. ஃபைட்டை கொடுக்காதனால அந்த முறைகேடுகள் வந்து கேரி ஆகி போச்சு. இதில் என்ன டெக்னிக்கலாக ஒரு ஃபீஸிபிள் திங் என்னன்னா, யார் முறைகேடு பண்ணாலும் அவங்க வந்து பணம் கொடுத்தாலும் பணம் போய் சேர்றது பொதுமக்களுக்கு. அவங்க தான் ஓட்டும் போடணும். இவங்களுக்கு ஓட்டு போடணுன்னாலும் அவங்க தான் ஓட்டு போடணும். பாமகவுக்கு ஓட்டு போடணுன்னாலும் அவங்க தான் ஓட்டு போடணும். திமுகவுக்கு ஓட்டு போடணுன்னாலும் அவங்க தான் ஓட்டு போடணும். ஸோ பொதுமக்களுக்கு வந்து பரிசு பொருட்களும் பணமும் போய் சேர்றதை வந்து யாரும் தடுக்க முடியாது. ஏன்பா எனக்கு வர்றது நீ ஏன்பா கெடுக்கிற? இதுதான் ஆட்டிடியூட். ஓட்டுக்காக காசு பெறக்கூடிய ஆட்டிடியூடு. இந்த கோவை பகுதி முழுக்க இருக்கு இல்லைங்களா, அங்கே முழுக்க இந்த மாதிரி பணம் விநியோகத்தை பெரிய அளவுக்கு பண்ணி தான் அந்த மக்களை வச்சுருக்காங்க. அவங்க ஒரு எலெக்ஷனில் வந்து முழுக்க பண விநியோகம் பண்ணி முழு தொகுதியும் அதிமுக ஜெயிக்குது கோவை மாவட்டத்தில். நடந்து முடிஞ்ச உடனே உள்ளாட்சி தேர்தல் வருது, செந்தில் பாலாஜி ஃபுல்லாக பண்ணி கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 96 வார்டு ஜெயிக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் 2021 சட்டமன்ற தேர்தலில் முழுக்க ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் இவர் ஜெயிக்கிறார். பணம் ரைட்டா? ஸோ இது வந்து பொதுமக்கள் மத்தியில் போகக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பொதுமக்களுடைய விரோதி ஆயிடுறீங்க. பொதுமக்களுடைய விரோதி ஆன அப்புறம் நீங்கள் எப்படி ஓட்டு கேட்க முடியும்? தேர்தலை ஒரு கேலி கூத்தா ஆக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமாம், முழுக்க தேர்தல் ஒரு கேலி கூத்தா தான் ஆக்கியிருக்காங்க. அதுலேயும் கொங்கு மண்டலத்தில் முழுக்க தேர்தலே கிடையாதுங்க, எல்லாமே இடைத்தேர்தல் தான். காசு செலவு பண்ணாம யாருமே ஜெயிக்க முடியாது. இந்த தேர்தல் முடிவு அப்படின்றது இப்போ ஒரு க்ளோஸ் ஃபைட்டா இருந்து க்ளோஸ்ல இன்னைக்கு பாமக தோல்வியை தள்ளியிருந்தாலும் கூட வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அமைவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இது மாறி இருக்கும். எப்படின்னா பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக எல்லாரும் இணைந்து, அதே போல இன்னைக்கு அதிமுகவோடு இருந்து பிரிந்து போயிருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைச்சு எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு ஒரு பலமான எதிரணி உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் எல்லாராலும் பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ இந்த ஃபைட் வந்து க்ளோஸா இல்லை. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்னைக்கு அதிமுகவோட வாக்குகள் முழுமையாக பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. நாட் ஈவன் 50%. ஸோ ஏன் பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா பாஜக கூட்டணியில இருக்குது. அதன் காரணமாக
டிரான்ஸ்ஃபர் ஆகலையா? அதான் ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படின்னு இதன் மூலமாக அதிமுக தொண்டர்கள் அதிமுக தலைமைக்கு ஒரு செய்தியை கடத்திருக்கிறாங்களா? அதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, அதிமுகவுடைய ஓட்டு வந்து ஒரு கம்யூனிட்டி ஓட்டு கிடையாது, மல்டிபிள் கம்யூனிட்டி ஓட்டு. பாமகவுடைய ஓட்டு வந்து ஒரே கம்யூனிட்டி, வன்னியர்கள் ஓட்டு தான் அவங்களது ஓட்டு. அதில் ஏற்கனவே 36,000 ஓட்டு வாங்கிட்டாங்க. அடிஷ்னலாக அவங்களுக்கு போடாமல் இருந்த, இப்போ அவங்க முன் வச்சது வந்து 10.5% இடஒதுக்கீடு வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் கொண்டு வந்துடுவோம் அப்படின்றதான் திண்ணை பிரச்சாரத்தில் அவங்க முன் வச்சது. அது வந்து வேலைக்கே ஆகலை, அதை நம்ப தயாராக இல்லை. 10.5% என்பது வந்து நீங்கள் வந்து எடப்பாடியை மிரட்டி வாங்கிய போலியான ஒரு உள் இடஒதுக்கீடு. அந்த உள் இடஒதுக்கீடு வந்து மறுபடியும் உங்களால் பெற்றுத்தர முடியாது. ஏன்னா அதை நீதிமன்றம் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாலினும் வந்து அந்த இடஒதுக்கீடை வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம்தான். ஆனால் அது வந்து மத்திய அரசு வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு சென்சஸ் எடுக்கணும் அப்படின்றத ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன் வச்சாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எப்படியாவது வாங்கிடுவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எப்படியாவது வாங்கிடுவோம், நாங்கள் வந்து பாஜகவை மிரட்டி கூட நாங்கள் வாங்கிடுவோம், 10.5 வந்து வன்னியர்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை இவங்க கொண்டு போனாங்க. அது பொய்ன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ஊடகங்களில் நாம் உட்பட பலர் வந்து அதை விளக்கி பேசணும். அதான் குறிப்பா வந்து இது திமுக கையில கிடையாது, ஒன்றிய அரசோட கையில இருக்கு அப்படின்றத நம்ம பேசணும். அதை பாஜகவோட இவங்க இருக்கிறது வந்து நீங்க கேட்ட கேள்வி மாதிரி தான். இவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவங்க, இடஒதுக்கீடுக்கு எதிரானவங்க, எல்லாத்துக்கும் எதிரானவங்களா இவங்க இருக்கும்போது அவங்களோட இருந்துக்கிட்டு நீங்க வந்து இப்போ ஒரு பெரிய புலியா இருந்துக்கிட்டு சைவம் நான் வந்து இட்லி வடை தோசை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா யாராவது நம்புவாங்களா? ஸோ பாமக மேல நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, குறிப்பாக அதிமுகவினருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால பரவாயில்ல, இடஒதுக்கீடு இந்த இஷ்யூஸ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, திமுகவுக்கு நம்ம ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு தங்களுடைய வாக்குகளை திமுக, அதாவது பாஜக மேல இருக்கக்கூடிய வெறுப்பினால பாமக கூட்ட போறதுக்கு அதிமுகவுடைய வாக்காளர்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு. பாமக இதில் ஜெயிக்கலை, 20,000 22,000 தான். இத்தனைக்கும் விக்கிரவாண்டின்றது சாதாரண லேண்ட் இல்லை. இடஒதுக்கீடு போராட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோர் வந்து பாமகவினர் உயிர் இழந்தாங்க. அதில் 9 பேர் விக்கிரவாண்டியை சேர்ந்தோம். அந்த போராட்டம், அதோட அந்த துப்பாக்கிகளை 9 பேர் நெஞ்சில தாங்கி உயிரிழந்த மண் அது. இடஒதுக்கீடு போராட்டத்திற்கான வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மண். அங்கேயே உங்களால் 50,000 தானே வாங்க முடியுது. அப்போ ஏற்கனவே வாங்கின 35, இப்போ ஒரு 15 20 சேர்த்திங்கன்னா ஒரு 56,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்க, அவ்வளோதானே. அப்போ உங்களுடைய கேப்ஷன் வந்து எடுப்படல தானே. ஸோ அப்போ இதுல இன்னொரு விஷயம் புரியுது. நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுக உடைய தொண்டர்கள் பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமகவுக்கு வாக்கு போட தயாராக இல்லை. அதே போல் பாமகவினுடைய வாக்காளர்களும் இன்னைக்கு பாமகவுக்கு ட்ரெடிஷ்னலா வாக்களிக்கக்கூடியவர்களும் கூட பாஜகவோட கூட்டணியில பாமக இருக்குது. அதனால நம்மால் அவர்களுக்கு வாக்களிப்பது எந்த பயனும் கிடையாது. இவர்கள் சொல்வது போல இந்த இடஒதுக்கீட்டை இவர்கள் பெற்றுத்தர முடியாது. ஏன்னா இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேசக்கூடிய, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எதிராக பேசக்கூடிய பாஜக உங்களோட கூட்டணியில இருக்குது அப்படின்னு சொல்லி வாக்கு போடுவதை, பாமகவுக்கு வாக்களிப்பதை தவிர்த்திருக்கிறார்களா? 3வது தான் இடஒதுக்கீடு. நீங்க சொன்ன 2 பாயிண்ட்டும் கரெக்டு. பாஜகவோட இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் பாஜகவை நம்ப தயாரா இல்லை. ஒரிஜினல் பாமக காரணம் வந்து பாஜகவோட நீ இருக்கிறது வந்து சாத்தான் வேதம் ஓதுற கதை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. 3வது, இந்த இடஒதுக்கீடை முன் வச்சு தான் இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த இடஒதுக்கீடை ஏற்க தயாரா இல்லை. அது இல்லாமல் அங்கே விக்கிரவாண்டியில் இருக்கிறது 43% தான் வன்னியர், மீதி கிட்டத்தட்ட 57% வந்து பிற சாதியினர். அவங்களுடைய வாக்குகள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இவங்களுக்கு எதிராக தான் விழுந்திருக்கு. ஸோ ஒரு தொகுதியை பார்க்கும்போது டோட்டலாக தான் பார்க்க முடியும். இவங்க பண்ணுற மாதிரி சமூக நீதி எக்ஸ்பிரிமெண்ட்டு, ஆண்ட பரம்பரை மீண்டும் முறை ஆள நினைப்பதில் ஏது தடைனா தடை இருக்கு.
அனைத்து மக்களும் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிற அளவுக்கான சாதிவாரியை சயின்டிஃபிக்கான கணக்கெடுப்பை மத்திய அரசை வலியுறுத்துறது தான் பாமகவை வந்து தன்னோட ஐடென்டிட்டியை மீண்டும் அந்த இடஒதுக்கீடு சமூக நீதிக்கான ஐடென்டிட்டியை பாமக மறுபடியும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட முடியுமே தவிர நாங்கள் வந்து பாஜகவை வலியுறுத்துவோம், பாஜகவை பேச வைப்போம் அப்படின்றதெல்லாம் நடக்காது. எதிர்காலத்தில் வந்து இந்த ட்ரெண்டு போச்சுன்னா வந்து பாமக வந்து 2026 தேர்தலில் கண்டிப்பாக பாஜகவோட இருக்காது, அது அதிமுக பக்கம்தான் போகும் அப்படின்றது தான் இருக்குது. அதான் நிலவரம். இந்த தேர்தல் வெற்றி சொல்லும் செய்தி வந்து இதுதான். இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களும் கூட நாங்கள் ஒரு அசைக்க முடியாத சக்தி, இன்னைக்கு வந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெரும் பட்சத்தில் அவங்க தரப்புல வந்து இன்னைக்கு பேரம் பேசக்கூடிய ஒரு சக்தியாக வளர்ந்து நிற்கும் நாம் தமிழர் கட்சி. 2026 விஜய் நாம் தமிழர் இன்னும் பல கூட்டணி அமைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி திமுக கூட்டணிக்கு கொடுக்கும் அப்படிலாம் பேசிட்டு இருந்த சமயத்துல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் எதை உணர்த்துகிறது? நாம் தமிழர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் வந்து இன்னும் அவங்க போக வேண்டிய தூரம் வந்து அதிகம். அவங்களுடைய இந்த பிரச்சார டெக்னிக்குகளில் இப்போ கலைஞரை வந்து ஒரு சாதி பேரை சொல்லி திட்டி பேசுகிற இந்த பேச்சு, இந்த மாதிரி வெறுப்பு அரசியலை வந்து பாஜக வந்து இஸ்லாமியர்கள் மேலே பண்ணுறாங்க, இவங்க வந்து பிறமொழிக்காரர்கள் மேலே அந்த விஷயங்களை பண்ணுறாங்க, பல துவேஷங்களை வந்து உருவாக்குறாங்க. இந்த பிரச்சாரத்தை வந்து பொதுவான ஆட்கள் ரசிக்கலை, ஆனால் ரசிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது. அது வந்து 8000 பேர் இல்லை 10,000 பேர், அவ்வளோதான் அந்த ரசிப்பு தன்மை என்பது. அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு வெகுஜன கட்சியாக மாறணும் அப்படின்னா இன்னும் வந்து நீங்கள் மாறணும், பெரிய விஷயம் ஆகணும், மெச்சூர் ஆகணும், தமிழ்நாட்டு அரசியலை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஸ்கூட்டர் மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் ஒரு லாரி ஆனால் தான் ஹைவேல ஸ்பீடாக போக முடியும், நிறைய லோடு எடுக்க முடியும். ஸோ உங்களுடைய உருமாற்றம் என்பது அந்த அளவுக்கான விஷயமா இருக்கணும். இப்போதைக்கு வந்து ஒரு வாலிப பையன் ஓட்டுற சர்ரு புர்ரு டர்ரு புர்ருன்னு ஓட்டுவான்ல, அந்த ஒரு ஸ்கூட்டர் மாதிரி நீங்கள் வந்து கவனத்தை பெறுறீங்க. அந்த கவனம் என்பது வாக்குகளாகவும் மக்கள் ஆதரவாகவும் மாறுவதற்கான விஷயங்கள் என்பது நிறைய இருக்கு. நீங்க சொல்வது போல மிக சிறந்த உதாரணம். அப்படி ஓட்டக்கூடியவர்களை ஒரு சிலர் தான் ரசிச்சு பார்ப்பாங்க, பெரும்பாலும் வந்து வெறுப்பா தான் பார்ப்பாங்க, இந்த ரோட்ல இப்படி ஓட்டுறாங்களே அப்படின்னு. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை. அது அந்த பதில் தான், அந்த கருத்து தான் எனக்கு உணர்த்தப்பட்டது. நீங்க ஜெயலலிதா பண்ணாத அநியாயமே கிடையாதுங்க. பாதிக்கப்பட்டவங்க நாங்கெல்லாம் இருக்கோம். நக்கீரன், ஜெயலலிதா பண்ணாத சந்திரலேகா ஆசிடு, MK பாலன் கொலை, ராமஜெயம் கொலை, நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. அது மாதிரி எடப்பாடி காலத்தில் தூத்துக்குடி, கொடநாடு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகிறதோட ஒரு விஷயம் என்பது அது ஒரு தனிப்பட்ட ரீதியிலான தாக்குதல் அப்படின்னு வரும்போது மக்கள் அது ரசிக்க மாட்டாங்க. கலைஞர் மேலே நீங்கள் வந்து அதிமுக மேடைகளில் பாடப்படுற ஒரு பிரச்சார பாடலை நீங்கள் பாடுறது மூலமாக நீங்கள் என்ன லாஸ் ஆவீங்கன்னா, உங்களுக்கு என்ன லாஸ் வரும்னா, கலைஞர் என்கிற பிம்பம் வந்து இத்தனை ஆண்டுகளாக உழைத்து அவர் ஒரு பெரிய டீமை வந்து தன்னுடைய வாக்காளர்களாக வச்சுருப்பார் இல்லையா, அந்த வாக்காளர்களுடைய விஷயங்களை நீங்கள் இழக்கிறீங்க, வெறுப்பை பெறுறீங்க. அப்போது அந்த வாக்காளர்கள் ஒரு கட்டத்தில் நினைக்கலாம், சரிப்பா சீமானுக்கு கூட இந்த தடவை போட்டுடலாம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். ஸோ நீங்கள் அவங்களுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு தலைவராக உருவானமே தவிர எடுத்தேன் கவுத்தேன் டமால் டிமின்னு பேசி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதிக்கிறீங்க. இப்போ எப்படி அண்ணாமலை வந்து எம்ஜிஆர் பேசினார், ஜெயலலிதாவை பேசினார், அப்போ எல்லார் வெறுப்பும் பாஞ்சுது. அண்ணா வரைக்கும் பேசினார். ஆனால் வந்த நரேந்திர மோடி வந்து ஜெயலலிதாவை ப்ரைஸ் பண்ணி பேசினார், எம்ஜிஆரை ப்ரைஸ் பண்ணி பேசினார், அண்ணாவை ப்ரைஸ் பண்ணி பேசினார். அப்போது நரேந்திர மோடியோடைய அந்த டாக்டிக்கல் லைன் இருக்குல்ல, அந்த பேச்சு அண்ட் அப்ரோச்சு, அது வந்து வேல்யூபிள். அது உங்களுக்கு வாக்குகளை பெற்றுத்தரும். ஆனால் தமிழ்நாட்டில் அதை விட நீ பண்ண மோசடியெல்லாம் தெரியும்னு தமிழ்நாட்டில் ஓட்டு போடலையே தவிர, பட் ஒரு கணிசமான ஓட்டு வின்னிங் கேம்பெயினர் வந்து இன்னைக்கு இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி தான். அப்போது இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸ் எப்படி, ஆர்எஸ்எஸோட கொள்கைகள்லாம் எவ்வளோ மோசமான கொள்கைகள், ஆனால் அதெல்லாத்தையும் பூசி மொழிகிட்டு அவங்க வந்து
ஒவ்வொரு இடத்துலையும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேச்சை நீங்க கொண்டு வரணும். இந்த வெறுப்பு பேச்செல்லாம் வந்து எங்கேயுமே கொண்டு போவாது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.